சுதந்திர தின நன்னாளில் உங்கள் அத்துணை பேருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கட்சியினுடைய மாநில குழு சார்பாக தெரிவிப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு ஏகாதிபத்தியிடமிருந்து பல நூற்றாண்டு கால வீரஞ்செறிந்த தியாக போராட்டங்கள் வழியாக இந்த விடுதலையை நாம் சாதித்திருக்கிறோம். இந்திய நாட்டினுடைய வளங்கள், இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் செழிப்பாக உலகத்திலேயே முதல் வரிசையில் இருந்த ஒரு வளமான நாடாக இந்தியா இருந்த சூழலிலே தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு இந்தியா அடிமைப்பட்ட அந்த அவலம் நிகழ்ந்தது. பல நூற்றாண்டு கால சுரண்டல், பல நூற்றாண்டு கால அடிமைத்தன அடக்குமுறை, அவற்றையெல்லாம் சந்தித்து நம்முடைய முன்னோர்கள் மகத்தான போராட்டங்களை நடத்தி இந்த விடுதலையை சாதித்திருக்கிறார்கள். 1947 நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விடுதலை என்பது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திலே உலகம் முழுவதும் அடிமைப்பட்டு கிடந்த காலனி நாடுகளுக்கு ஒரு ஒளிச்சுடராக, விடிவு காலமாக அமைந்தது. இந்திய விடுதலை இந்திய நாட்டிற்கு மட்டுமல்ல, உலகந்தழுவிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஏகாதிபத்திய ஒடுக்குமுறையை, அடிமைத்தனத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மகத்தான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இந்திய விடுதலை என்பது திகழ்கிறது. விடுதலைக்காக சாதாரண மக்கள் போரிட்டார்கள். தொழிலாளர்கள் வறுமையிலும் கடுமையான சுரண்டலுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய சூழலிலே இந்திய நாட்டினுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மகத்தான போராட்டங்களை நடத்தினார்கள், மகத்தான தியாகங்களை செய்தார்கள். பழங்குடி மக்களுடைய போராட்டம் வரலாற்றில் தனிச்சிறப்பு பெற்ற போராட்டமாக அமைந்தது. ஏராளமான விடுதலை வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்திய நாட்டினுடைய வரலாறு என்பது தனிச்சிறப்பு மிக்க தலைவர்களால் மட்டும் சாதிக்கப்பட்ட அந்த விடுதலை அல்ல. மகத்தான உழைக்கும் மக்களுடைய போராட்டங்களால் சாதித்த விடுதலை இது. தொழிலாளர்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள், மாணவர்கள், பெண்கள் அனைத்து தரப்பாரும் வீதியில் இறங்கி போராடித்தான் ஏகாதிபத்திய அந்த ஒடுக்குமுறைக்கு முடிவு கட்டப்பட்டது. இதிலே அனைத்து வேறு இயக்கங்களும் மக்களுக்கு தலைமை தாங்கி நடத்தினார்கள். காங்கிரஸ் எதிர்ப்பு குரல் கொடுத்தது. மகாத்மா காந்தி தலைமையிலே மகத்தான போராட்டம் என்பது நடைபெற்றது. மக்களை தட்டி எழுப்பி மக்களை வீதிக்கு வரவழைத்த மகத்தான மக்கள் இயக்கம் உருவாக்கியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அதே போன்று இது எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலையினுடைய நோக்கம் என்ன, விடுதலையினுடைய இலக்கு எது, லட்சியம் எது, அந்நிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு சுதந்திர இந்தியா எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பாதையில் அது நடைபோட வேண்டும், பொருளாதார கொள்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், இந்திய தேசம் என்பது பன்முக தன்மை கொண்டிருக்கக்கூடிய சூழலில் எப்படிப்பட்ட இந்தியா உருவாக வேண்டும் என்கிற அதையெல்லாம் விவாதித்து அந்த சிந்தனைகளோடு
அதற்கெல்லாம் ஒரு சிறப்பான வடிவத்தை கொடுத்துத்தான் பூரண விடுதலை என்கிற முழக்கத்தை கம்யூனிஸ்டுகள் முன்வைத்தார்கள். வெறும் அந்நிய ஆட்சியிலிருந்து விடுதலை மட்டுமல்ல, முழுமையாக மனிதனை மனிதன் சுரண்டுகிற அந்த மிக மோசமான அந்த சமூக ஒழுங்கு மாற வேண்டும், அடிப்படை மாற்றம் வர வேண்டும், ஒரு சோஷலிச மாற்றம் வர வேண்டும், இதற்கு பூரண விடுதலை தேவை என்கிற அந்த முழக்கத்தை கம்யூனிஸ்டுகள் தான் முன்வைத்தார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த திசை வழியை மக்கள் முன்னால் கொண்டு சென்றவர்கள் முதலாக முழுமையான விடுதலை, பூரண விடுதலை என்கிற அந்த முழக்கத்தை முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். முழக்கம் மட்டுமல்ல, அதற்காக போராடி அளப்பரிய தியாகங்களையும் கம்யூனிஸ்டுகள் செய்தார்கள். அந்த வகையில் 1947 நாம் சாதித்த அந்த விடுதலை என்பது மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்தது. சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வு. உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட ஒரு மாபெரும் சரித்திர நிகழ்வாக நம்முடைய விடுதலை அமைந்திருக்கிறது. விடுதலையினுடைய லட்சியங்கள் என்றைக்கும் ஏகாதிபத்திய ஆட்சி அடக்குமுறையிலிருந்து விடுதலை பெற்றோம். ஆனால் இன்னமும் உலக மூலதனம் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது, ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு பணி நம் முன்னால் இருக்கிறது. அன்றைக்கு இந்திய தேசத்தை உருவாக்குகிற போது இந்திய தேசத்தை இணைக்கக்கூடிய இணைப்பு சங்கிலியாக மதச்சார்பின்மை கோட்பாடு இருக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு பரப்புரை செய்தார்கள். அப்படிப்பட்ட கொள்கையை முன்வைத்தார்கள். உண்மையான மதச்சார்பின்மை என்று இருக்க வேண்டும் என்கிற முறையில் கம்யூனிஸ்டுகள் அந்த கொள்கையை முன்னெடுத்தார்கள். அந்த வகையிலே போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கை, அந்த கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே விடுதலையை சாதித்திருக்கிறோம். விடுதலை முன்வைத்த அந்த லட்சிய கனவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய அந்த கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை நிறைவேற்றுவோம். உறுதியாக இந்தியாவுக்கு பூரண விடுதலை கிடைக்கிற, முழுமையான சமத்துவ லட்சியத்தை சாதிக்கிற அந்த பாதையில் இந்தியாவை கொண்டு செல்வோம் என்கிற உறுதியேற்கிற தினமாக இந்த விடுதலை தினம் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் விடுதலை தின வாழ்த்துக்களை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.